ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் 2 கப் அளவுக்கு பாசி பயறு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு பாசி பயறு, பாசி பருப்பு, கடலைப்பருப்பு எதில் வேணாலும் செய்யலாங்க. இதுபோல் பாசி பயறு வறுத்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கூட இந்த ஸ்வீட்டை நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பவுலில் 2 பவுல் தலைவலிக்க எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு கடாயில் மாற்றிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் இது போல் வறுத்துட்டு வரலாம். அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட ஆரம்பிக்குது. பாசிப்பயிறு வறுபட ஆரம்பித்ததும் ஒரு மணம் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவர வறுக்கணுங்க. அப்போ தான் இது பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாசிப்பயிறு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா மணம் வருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் மறுபடி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஒரு பெரிய ஜன்னி வச்சு நம்ம சளிச்சிக்கலாங்க. சளிக்காமல் கூட சேர்த்திக்கலாம். இதில் கடைசியில் 1-2 உடப்படாமல் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் கிடைக்கிது. இருந்தாலும் நாம் நேரடியாக செய்யும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெடிமேடு மாவு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் இந்தளவு பருப்பருன்னு இந்த பெரிய ஜன்னியில் சளிக்கிற அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 கப்பு பாசி பயிறு எடுத்து வறுத்தோம். இப்போ 4 கப் அளவுக்கு இந்த மாவு கிடச்சிருக்கும். இந்த கப்பி நம்மளுக்கு தேவையில்லை. அதே கப்பில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவு அதே கப்பில் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது கம்பி பதம், பாகுப்பதம் இதெல்லாம் தேவையில்லை. நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும். சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். இது தூசி மண் இல்லாத நாட்டு சர்க்கரை. நான் அதனால் அப்படியே நேரடியாக காய்ச்சிட்டேன். சிலர் இந்த காய்ச்சின நாட்டு சர்க்கரையோட ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துவாங்க. இப்படி சேர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு அந்த சர்க்கரை கரைசலோட, நாட்டு சர்க்கரை கரைசலோட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தூவி விட்டு கலக்கிக்கலாங்க. இந்த அளவு கரைஞ்சால் போதுங்க. இப்போ நம்ம மாவை கையில் லேசாக தூவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கலாம். அப்படியே பிளேட்டோட சரிக்க வேண்டாம், கட்டி தட்டிடும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு கரண்டியில் ஒரு சைடாகவே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவி இதே மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் லீவில் இருக்கும்போது இது மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். 1 மாதம் கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா 1 மந்த்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலக்கிட்டோம். இருக்கிற மிச்ச மாவையும் நம்ம அப்படியே கொட்டிட்டு இந்த நம்ம சர்க்கரை எடுத்த நாட்டு சர்க்கரைக்கும் மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சர்க்கரை அளவு கரெக்டாக இந்த இடத்துல இருந்ததுன்னா திரும்ப மாவை நீங்கள் போட வேண்டாம். ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு ஒரே 1 ஸ்பூன் நெய் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் சேர்த்திட்டேன். சர்க்கரைக்கும் மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்திட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலங்கி
வந்துருச்சு. இது தனியாக நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு மொத்தமே நம்மளுக்கு 1 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். நெய்யோடு சேர்ந்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலங்கிருச்சு. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆறுனா போதும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணலாங்க. மைதா மாவு நான் கொஞ்சமாக தான் 2-3 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த மாவு கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். சிலர் இதுலேயே அரிசி மாவும் 1 ஸ்பூன் சேர்த்து கலக்கிக்குவாங்க. நம்ம மைதா மாவு மட்டும் நல்லா கலக்கிட்டு அரிசி மாவில் தனியாக நம்ம பெரட்ட போகிறோம். இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மாவு ஆறி இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக சூடு இருக்கணும். ரொம்ப ஆறி இருந்தாலும் இறுகிரும். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த இனிப்பு சீடை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு வாய்க்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். இது சின்ன சின்ன உருண்டையை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இது பிடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். பொறுமையாக சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சிக்கலாங்க. லேசாக வெடிப்பு வர்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம், இறுகின மாதிரி ஆயிரும். லேசாக போகுன்னு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் எல்லா உருண்டையுமே இது போல் உருட்டி எடுத்து வச்சிட்டேன். ஒரு கடாயில் இது பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் அளவாக சேர்த்திக்கலாம். இந்த இனிப்பில் கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அப்புறம் அந்த எண்ணெய் இனிப்பு டேஸ்ட் வந்துடும், திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் எண்ணெய் அளவாக சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை ஒரு 40 உருண்டைக்கு பக்கம் எனக்கு வந்திருக்கு. இதை நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவில் முக்கி எடுத்து அரிசி மாவில் பெரட்டி போடணும். இப்போ நம்ம அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு முறம் உருட்டுறதுக்காக ஒரு முறத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இது ட்ரெடிஷ்னலான ஒரு பலகாரம். இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். இப்போ இது மாதிரி கொஞ்சம் உணர்ந்து வந்திருக்கும். அந்த சீடைகளை மட்டும் எடுத்து நம்ம கலக்கி வச்ச மாவில் போட்டுக்கலாங்க. இது மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவு வேணுனாலும் சேர்த்திக்கலாம். இது போல் ஒரு 10 நீங்கள் போட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவில் நம்ம டிப் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம முறத்தில் வச்சுருக்கிற அரிசி மாவில் பெரட்டி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் செஞ்சாகணும். ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம அரை மணி நேரத்தில் டோட்டலாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். மாவில் முக்கி எடுத்ததை நம்ம அரிசி மாவு அந்த முறத்தில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு நல்லா உருட்டி விட்டுக்கலாங்க. கையில் தொடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி முறத்துலேயே உருட்டினோம்னா அந்த மாவு கோட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு உருட்டின உருண்டைகளை 2 எடுத்து போட்டுக்கலாங்க. டப்புன்னு எல்லாத்தையும் போட வேண்டாம், எண்ணெயில் தெரிச்சிரும். எண்ணெயில் போட்டோன்னா பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றா எடுத்து நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாங்க. ரொம்ப மாவு ஒட்டி இருந்துன்னா இது மாதிரி உதுத்தி விட்டுக்கலாம். இப்போ இது போல் ஒன்றா போட்டுக்கலாங்க. இதை நம்ம கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக விடலாம். இல்லைன்னா இந்த உருண்டைகள் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகட்டுங்க. மேலே மாவு லேசாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். கலர் கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி செய்வீங்க. நான் சொன்ன மாதிரி பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். ஒரு ஈடு எடுத்தாச்சு. இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்க பாட்டிங்க எல்லாம் உட்காந்துட்டு நியாயம் பேசிகிட்டே இது போல் நிறைய சுட்டு எடுத்து வச்சுருவாங்க. முறுக்கு, சீடை, அதிரசம் இது மாதிரி.
குழந்தைங்களுக்கு பேக்கரி ஃபுட்டு வாங்கி கொடுக்காம இது மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.